வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ முதல் பருவம் நம்ம முடிவு பெற்றாச்சு. அடுத்தது இரண்டாம் பருவத்தில் இப்போது இருக்கிறோம். இரண்டாம் பருவம்னா செகண்ட் டேர்ம். முதல் பருவம் தேர்வு எழுதியாச்சு. இப்போ இரண்டாம் பருவம் ஆரம்பத்தில் இருக்கிறோம். இதில் முதல் பாடம் எதனாலே எதனாலே. பாடத்தோட தலைப்பு என்ன? எதனாலே எதனாலே. அதாவது மாணவர்களாகிய நீங்கள் எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு விஷயமோ செய்யும்போது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்றத யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிறு பிள்ளைகள் நீங்கள் அதிகமாக யோசித்து செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போதும் நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். இந்த பாடலை நான் முழுமையாக பாடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இந்த பாடலுக்கான விளக்கத்தை நான் தரேன். இந்த பாடல் நான் பாடும்போது நன்கு உற்று கவனிக்கிறீங்களா? நன்றி. எதனாலே எதனாலே பாடத்தோட தலைப்பு. பாடலுக்கு ஆரம்பிக்கலாமா? எதனாலே எதனாலே. பல வண்ண வானவில் எதனாலே. விண்மீன் ஒளிர்வது எதனாலே. ரோஜா பூ சிவப்பது எதனாலே. இலைகள் உதிர்வது எதனாலே. மின்மினி மின்னுவது எதனாலே. பறவைகள் பறப்பது எதனாலே. மின்னல் மின்னுவது எதனாலே. மேகம் கருப்பது எதனாலே. கடலில் அலைகள் எதனாலே. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. அதாவது இயற்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? அதெல்லாம் ஏன், எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனோட விளக்கத்தை நான் அடுத்த வீடியோவில் தரேன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு முறை நான் அந்த பாடலை பாடுறேன். இன்னொரு முறை உற்று கவனிங்க. எதனாலே எதனாலே. பல வண்ண வானவில் எதனாலே. விண்மீன் ஒளிர்வது எதனாலே. ரோஜா பூ சிவப்பது எதனாலே. இலைகள் உதிர்வது எதனாலே. மின்மினி மின்னுவது எதனாலே. பறவைகள் பறப்பது எதனாலே. மின்னல் மின்னுவது எதனாலே. மேகம் கருப்பது எதனாலே. கடலில் அலைகள் எதனாலே. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. அறிஞர்னா இது எல்லாமே என்ன எதனால் ஆகுதுன்னு தெரியுமா? ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்றேன். இது எல்லாமே அறிவியல், எல்லாமே இயற்கையாக இருந்தாலும் அறிவியல் சம்மந்தப்பட்டதோடு தான் இது உருவாகுது இல்லையா? இதனோட விளக்கத்தை இப்போ நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி. இந்த பாடத்தோட விளக்கத்தை இப்போ முழுமையாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த பாடலோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களாகிய நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டு எல்லாவற்றிற்கும் உள்ள காரண காரியங்களை தெரிந்து கொள்ள வேணும். சரிங்களா? எல்லாவற்றிற்கும் உள்ள அறிவியல் ரீதியான விஷயங்களையும் கற்றுக்கொள்ள எப்போதும் ஆர்வமாக இருக்கணும் நீங்கள் என்பது தான் இந்த பாடலுடைய முழுமையான கருத்து. இப்போது இந்த பாடலில் வர சில விஷயங்கள் எதனால் ஏற்படுதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? முதல் வரி எதனாலே எதனாலே. பல வண்ண வானவில் எதனாலே. பல வண்ண வானவில் எதனாலே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வானவில் தோன்றுது இல்லையா, அது எதனாலேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வானவில் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நிறங்களோட வானில், பல நிறங்களோட வானில் படரும் ஒரு வில் போன்ற தோற்றம். அதாவது வானவில் எப்படி இருக்கும்? வில் பார்த்துருக்கீங்களா? அம்பு எழுதத்திற்கான வச்சுருப்பாங்களே வில்லு, அது மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டது. வானவில் தினமும் தோன்றுமா? தோன்றாது. வானவில் எப்போது வரும், ஏன் வரும்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்கள் சிந்திக்கணுன்றதுக்காக தான், உங்களோட சிந்தனை தூண்டுவதற்கு தான் இந்த பாடல். சரிங்களா? வானவில் என்பது ஒரு வானிலை நிகழ்வு. வானிலை என்பது என்னது? ஒரு வானிலை நிகழ்வு. வானவில் எப்போது வரும்னு பார்த்தீங்கன்னா, மழையும் வரணும், கூடவே சூரிய வெளிச்சமும் இருக்கணும். அதாவது மழையும் பெய்யும், சூரிய வெளிச்சம்னா வெயில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ தான் வானவில் தோன்றும். எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனின் ஒளி இயல்பாக வெள்ளை நிறத்தில் தோன்றும்.
தோன்றும் ஒளி அது. சூரியனுடைய ஒளி இயல்பாகவே வெள்ளை நிறத்தில் தோன்றும் ஒளி. மழை நீர்த்துளிகளில் பட்டு எதிரொலிக்கும் போது தோன்றும். எளிதாக சொல்லணும்னா நீர்த்துளிகள் ஒரு கண்ணாடி போல செயல்படுகிறது. நீர்த்துளிகள் எப்படி இருக்கும்? ஒரு கண்ணாடி போல இருக்கும் இல்லையா? அப்படி அந்த நீர்த்துளியில் வெள்ளை நிற ஒளிப்பட்டு, அதாவது அந்த நீர்த்துளியில் சூரிய ஒளிப்பட்டு வெள்ளை நிற ஒளிப்பட்டு எதிரொலிக்கும் போது அந்த கண்ணாடி போல செயல்படுற மழைத்துளி அதை 7 வண்ணங்களாக பிரித்து காட்டுகிறதாம். அதாவது மழையும் பெய்யும்போது வெயிலும் இருக்கும். அப்போ அந்த நீர்த்துளியில் சூரிய ஒளி படும்போது அது 7 வண்ணமாக பிரதிபலிக்கும். 7 நிறமும் ஒன்றாக சேர்ந்தது தான் வெள்ளை ஒளி. அதை பிரித்து இந்த மழைத்துளி வானவிலாக காட்டுகிறது. இதை நீங்கள் விரிவாக அறிவியல் பாடத்தில் படிப்பீங்க. பெரிய வகுப்பு போகும்போது இதை நீங்கள் விரிவாக அறிவியல் பாடத்தில் படிப்பீங்க. சரிங்களா? இந்த மழைத்துளியோட இந்த என்ன சொன்னேன், வானவில் எப்படி வருதுன்னா வெயிலும் இருக்கணும் மழையும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த வானவில் தோன்றுகிறது. சரிங்களா? அடுத்த வரி, விண்மீன் ஒளிர்வது எதனாலே? விண்மீன் ஒளிர்வது எதனாலே? விண்மீன் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? நன்றி. விண்மீன் ஒளிர்வது எதனாலே? அது ஏன் ஒளிருதுன்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதில்லை. சரி, இப்போது இந்த வரிகளில் விண்மீன் ஒளிர்வது எதனாலே அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? விண்மீன் ஒளிர்வது எதனாலே? இதற்கு முன்னாடி படித்தது பல வண்ண வானவில் எதனாலே. அடுத்தது படிக்க போகிறது விண்மீன் ஒளிர்வது எதனாலே. விண்மீன் ஒளிர்வது எதனாலே? இப்போ விரிவாக படிக்கிறேன், நன்கு கவனிங்க. விண்மீன் அப்படின்னா நட்சத்திரங்கள் இரவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? நட்சத்திரத்தை இரவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஏன் அது வெளிச்சமாக இருக்குன்னு யோசிச்சிருக்கோமா? இல்லை. நட்சத்திரங்கள் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பலவிதமான வாயுக்கள்னால் கேஸஸ் எரிந்து கொண்டே இருக்கும். எப்போதும் அது எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரகாசமான பந்து, அது விண்மீன் ஒரு பிரகாசமான பந்து. சூரியன் கூட அப்படி ஒரு நட்சத்திரம்தான். நாம் பூமியிலேருந்து பார்க்குறதால பல நட்சத்திரங்கள் சிறிதாகவும் சூரியன் பெரிய நட்சத்திரமாகவும் தெரியுதாம். இந்த மாதிரி ஹைட்ரஜன் கேஸஸ் போன்ற வாயுக்களில் இருக்கும் அணுக்கள், அதாவது ஆட்டோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்பியல் நிகழ்வில் ஒன்றாக சேரும்போது மிகுந்த ஒளி வெளியேறுகிறது. அதிலிருந்து மிகுந்த ஒளி வெளியேறுகிறது. இந்த ஆற்றல் நாம் பார்க்கும்போது விண்மீன் ஒளிர்வது போல தோன்றுகிறது. புரிஞ்சுதா? இப்போ புத்தகத்தில் இருக்கும் விளக்கத்தை பார்ப்போமா? அதாவது விண்மீன் ஒளிர்வது எதனாலே? இங்கே புத்தகத்தில் விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றது அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பந்து போன்ற அந்த வாயுக்கள் தான் பிரிந்து விண்மீன்களாக நமக்கு தோன்றுகிறது. அடுத்த வரி, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே? அதாவது ரோஜாப்பூ சிவப்பாக இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அது எதனாலே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் அறிவியல் வகுப்பில் இலைகள் ஏன் பச்சையாக இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. நினைவிருக்கா? இலைகளில் ஒரு நிறமி, அதாவது ஆங்கிலத்தில் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் பச்சை நிறத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். குளோரோஃபைல். நன்று. இது போன்று பல நிறமிகள் இருக்கின்றன. நிறமி என்பதுதான் இந்த பூக்கள், இலைகள், பழங்கள் எல்லாம் நிறத்தை கொடுக்குது. அதாவது இந்த நிறமி அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த பூக்கள், பழங்கள், இலைகளுக்கெல்லாம் என்னத்தை கொடுக்குது? நிறத்தை கொடுக்குது. ரோஜாப்பூவில் இருக்கும் ஆந்தோசைன் என்ற நிறமி, அதுதான் இந்த ரோஜாப்பூவில் இருக்க ஆந்தோசைன் என்ற நிறமி தான் என்ன பண்ணுது? பூக்களுக்குள்ள
வண்ணத்தை கொடுக்குது. அதனால தான் ரோஜாப்பூ சிவப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதற்கு சிவப்பு நிறத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில கீரை வகைகள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கூட இந்த வண்ணத்தில் மாறுறதுக்கு காரணம் இந்த நிறமி இருக்கிறதுனால தான். சிகப்பு நிற கோஸ் வகைகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் ஆந்தோசைனின் என்ற நிறமி தான் இருக்குது. இது மாதிரி நிறமி இயற்கையாகவே இந்த பொருள்களுக்கு நிறத்தை கொடுக்குது. இப்போ புரிஞ்சுதா? இப்போ புக்கில் இருக்கிற, அதாவது புத்தகத்தில் இருக்க விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன். ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூக்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லாம் ஏன் நிறம் மாறி இருக்கு, அதாவது நிறத்தை எது கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் வினா வந்ததுன்னா ஆந்தோசைனின் என்ற நிறமி இருக்கிறதுனால தான் இது நிறத்தை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் எழுதணும். சரிங்களா? அடுத்தது இலைகள் உதிர்வது எதனாலே? இலைகள் உதிர்வது எதனாலே? மரத்துலேருந்து சில நேரங்களில் இலைகள் உதிர்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அது எதனாலே? இலைகள் உதிர்வது எதனாலே? நீங்கள் எல்லாம் நம்ம பள்ளியில் கூட பார்த்துருப்பீங்க. இலைகள் மரத்துலேருந்து உதிர்ந்துருக்கும் இல்லையா? இது எதனால் நடக்குது? சரி, வாங்க பார்ப்போம். இலைகளோட வேலை என்னன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இலைகள் தான் மரங்களுக்கு சமையல்காரர் மாதிரி. சூரிய வெளிச்சம், நீர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மரத்திற்கு தேவையான உணவை தயாரிப்பது இலைகள் தான். நீர் எப்படி இலைகளுக்கு வரும்? நீர் எப்படி இலைகளுக்கு வரும்? வேர்கள் மூலம் உறிஞ்சி தண்டுகள், இலைகள் மூலம் இலைகளுக்கு வருது தண்ணீர். உயரமான மரங்களில் அப்போ இலைகளுக்கு தண்ணீர் வர கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் இல்லையா? அதாவது வேர் மூலமாக தண்ணியை உறிஞ்சி அது தண்டு பகுதி கொண்டு வந்த பிறகு தான் அது இலைகளுக்கு கொடுக்க முடியும். அதே உயரமான மரங்கள், மிக உயரமான மரங்களுக்கு அந்த தண்ணீரை கொண்டு செல்வது மிகவும் கொஞ்சம் கடினமாக இருப்பதனால, அப்படி சில வறட்சியான காலங்களில் போதுமான தண்ணீர், அதாவது வறட்சியான காலங்களில் போதுமான தண்ணீர் மரத்துக்கு இல்லாமல் போகும். சில சமயங்களில் சில சமயங்களில் போதுமான வெளிச்சம் இல்லாமல் போகும். சில காலங்களில் போதுமான வெளிச்சம் இல்லாமல் போகும். அப்போ கூட அந்த மரம் தன்கிட்ட இருக்கும் நீராவியை தக்க வச்சுக்கிறதுக்காக செயல்படாத இலைகளை தானாகவே உதிர்த்து விடுகிறது. அதாவது சில நேரத்தில் அந்த மரத்திற்கு போதுமான வெளிச்சம் இல்லைனா கூட, அதாவது சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக வேணும் இல்லையா மரத்துக்கு, அது இல்லைனா கூட மரம் தன்கிட்ட இருக்கும் நீராவியை தக்க வைத்து கொள்ள, அதாவது தன்னுடைய ஈரத்தன்மையை தக்க வைத்து கொள்வதற்காக வச்சுக்கிறதுக்காக செயல்படாத இலைகள், அதாவது பழுத்த இலைகள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இலைகளை தானாகவே உதிர்த்து விடுகிறது. எந்த இலைகளால் தண்ணீரை தக்க வைத்து மரத்துக்கு தேவையான உணவை தயாரிக்க முடியவில்லையோ அந்த இலைகளை உதிர்த்து விடுகிறது. இதனால் மரம் நீண்ட நாட்கள் இருக்க முடிகிறது. இப்போ புரிஞ்சுதா? அதாவது தனக்கு தேவையில்லாத இலைகள், ஈரத்தன்மை இல்லாத இலைகள் இருக்கும்போது அந்த இலைகளை தானாகவே மரம் உதிர்த்து விடுகிறதாம். அது உதிர்த்த பிறகு மரம் என்ன ஆகும்? நன்கு வளரும். இதை தான் விளக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்தில் கொடுத்துருக்க விளக்கம். கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இன்னும் ஒரு வரி இருக்குது. அதை படிச்சிட்டோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த வரிகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். சரிங்களா? நன்றி மாணவர்களே. அடுத்த வரி, மின்மினி மின்னுவது எதனாலே? மின்னுவது எதனாலே? மின்மினி பூச்சி பார்த்துருக்கீங்களா? இருட்டில் பளிச்சுன்னு அதனுடைய உடம்புல இருந்து வெளிச்சம் வரும். அப்படி மின்னுவதனால் அதை மின்மினி பூச்சின்னு சொல்கிறோம். எதனால் அப்படி ஒரு வெளிச்சம் அதனுடைய உடம்புலேருந்து வருதுன்னு தெரியுமா? பார்ப்போம். அது எப்போவுமே மின்னிக்கிட்டே இருக்குமா? யோசிச்சிருக்கீங்களா? மின்மினி பூச்சிகளோட அடி வயிற்றில் ஒரு உறுப்பு இருக்குது. அதாவது மின்மினி பூச்சி சிறிதாக இருக்கும். அதோடைய அடி வயிற்றில் ஒரு உறுப்பு இருக்குது.
வெளிச்சம் இந்த உறுப்பில் இருந்து உருவாகிறது. அதாவது அதோட வெளிச்சம் வந்து அந்த அடி வயிற்றில் இருந்து தான், அந்த உறுப்பில் இருந்து தான் அந்த வெளிச்சம் வந்து உருவாகுது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உறுப்பில் இயற்கையாகவே லூசிஃபெரனஸ் என்சைம் லூசிஃபெரோஸ் என்சைம் அப்படின்ற ஒரு ரசாயனம் இருக்குது. அது ஆக்சிஜனோட சேரும்போது ரசாயன மாற்றம் உண்டாகி வெளிச்சத்தை உண்டாக்குதாம். இப்படி இயற்கையாகவே உயிர் பொருட்கள் வெளிச்சத்தை வெளியேற்றுவதை அறிவியலில் பயோலூமினசன்ஸ் என்று சொல்லுவோம். இப்போது நீங்கள் பட்டாசு கொளுத்தும்போது கூட ஒரு வேதியியல் மாற்றம்தான் அந்த ஒளி, அதாவது ஒளினா சத்தம், ஒளினா வெளிச்சம். அதன் காரணமாக அந்த சத்தம் வெளிச்சம் உருவாகுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரசாயன மாற்றம் இங்கே இயற்கையாகவே ஒளியை தருகிறது. அந்த வெளிச்சத்தை அந்த மின்மினி பூச்சிலேருந்து இயற்கையாகவே தருகிறது. மின்மினி பூச்சி இந்த ரசாயன மாற்றம் லூசிஃபெரஸ் என்சைம்னால் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போது புத்தகத்தில் இருக்க விளக்கத்தை நான் சொல்கிறேன். மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எரிவதை போல் மின்னுகின்றன. காரணம் லூசிஃபெரஸ் என்சைம் அப்படின்ற ஒரு ரசாயன மாற்றத்தினால்தான் மின்மினி பூச்சி பின்னால் இந்த வெளிச்சமானது உருவாகிறது. சரிங்களா? இந்த 6 வரிகளை மட்டும் முதல்ல படித்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்த 6 வரி அடுத்த வீடியோவில் நான் தரேன். நன்றி மாணவர்களே.